வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம். சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள். சிலைக்கு கவர்னர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் குட்கா விற்ற இருவரை கைது செய்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சிம் கார்டு மற்றும் வங்கிக் கணக்கு வாங்கித் தராதீர்கள். சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மணக்குள விநாயகர் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழ் புத்தாண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் காலை முதலே கோயிலுக்கு வந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர். வழிபாட்டிற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டசபை எதிரே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் குட்கா விற்ற இருவரை கைது செய்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தன்வந்திரி நகர் மகாத்மா காந்தி சந்திப்பு பகுதியில் குட்கா விற்பனை செய்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தன்வந்திரி நகர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஒருவர் இருசக்கர வாகனத்தில் குட்கா பொருட்களை விற்று கொண்டிருந்தார். போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர். பாக்கமுடையான்பேட் ஜெயக்குமார் என்பதும் இவர் அவரது நண்பர் மகாத்மா நகரைச் சேர்ந்த குலாப் பாஷா என்பவருடன் சேர்ந்து தடை செய்யப்பட்ட குட்கா விற்றதை ஒப்புக்கொண்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சிம் கார்டு, வங்கிக் கணக்கு வாங்கி தராதீர்கள் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், தற்போது நடைபெறும் இணைய வழி குற்றங்களில் 85% குற்றங்கள் ஆன்லைனில் பணம் இழப்பது சம்பந்தமாக வருகிறது. அத்தகைய குற்றங்களில் சைபர் குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி கொடுப்பவர்களை சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர்.
இவ்வாறு குற்ற வழக்குகளில் சிக்கிய நிறைய பொதுமக்கள் சிறைக்கு பின்னால் கம்பி எண்ணிக் கொண்டு உள்ளனர். இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் இத்தகைய குற்றங்களில் சிக்க வைக்கப்படுகின்றனர். எனவே பொதுமக்கள் யாரும் தங்களுடைய அடையாள அட்டைகளை, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாக்காளர் அட்டை மற்றும் பிற ஆவணங்களை பயன்படுத்தி தங்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களுக்கு வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கித் தர வேண்டாம். இணையவழி குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருநாள் அரசுமுறை பயணமாக புதுடெல்லி சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து பேசினார். கடந்த 12ஆம் தேதி ஒருநாள் அரசுமுறை பயணமாக புதுடெல்லி சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்து உரையாற்றினார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் மத்திய அரசின் நிதி உதவியோடு தற்போது நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் நிலை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தகுதியுடைய பயனாளிகளுக்கு சென்றடைய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் துணைநிலை ஆளுநர் எடுத்துரைத்தார். விவரங்களை கேட்டறிந்த பாரத பிரதமர் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அனைத்து வகையிலும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அரியாங்குப்பம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் தொகுதி செயலாளர் ஜெயபால் மற்றும் துணை செயலாளர் மாறன் முன்னிலையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதன்மை செயலர் தேவபொழிலன் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு புத்தக உபகரணங்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதியில் கோவிந்தசாமி தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொதுச் செயலாளர் பாபு மற்றும் நிர்வாகிகள் கிஷோர், நேதாஜி, யுவனேஷ், தீனா, விஸ்வா, ரவி, ஜனா, தரணிதரன், தர்ஷன், தீரன், சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காப்பர் பொருட்களை திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காட்டேரிக்குப்பத்தை அடுத்த லிங்காரெட்டிப்பாளையத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வந்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ள இந்த சர்க்கரை ஆலையின் உள்ளே நேற்று அதிகாலை சத்தம் கேட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டி அதிகாரி ஜெகநாதன் உள்ளே சென்று பார்த்தார். அப்போது 3 நபர்கள் அங்கிருந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடி கொண்டிருந்தனர். இதை கண்டு ஜெகநாதன் சத்தம் போட்டதால் 3 பேரும் திருடிய பொருட்களுடன் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து ஜெகநாதன் அளித்த புகாரின் பேரில் காட்டேரிக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து திருட்டில் ஈடுபட்ட லிங்காரெட்டிப்பாளையம் தோப்பு வீதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அவரது நண்பர்களான வி. கேணிப்பட்டு மாரியம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்த சகோதரர்கள் சந்தான கிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சர்க்கரை ஆலையில் உள்ளே திருடிய 30,000 ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ காப்பர் பொருட்கள், திருட்டுக்கு பயன்படுத்திய கம்பிகளை அறுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சத்திய நாராயணனை போலீசார் தேடி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்ப கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமை தாங்கி அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தில் சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது.
அலுவலகத்தின் வாயிலில் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமை தாங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மதிமுக சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இன்று சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர்கள் கலைவாணன், மூர்த்தி, முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கபிரியேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை, மாசிலாமணி, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி செயலாளர் வேதா வேணுகோபால், இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு, தொகுதி செயலாளர்கள் சந்திரன், கந்தன், கோபிநாத், மகளிரணி செல்வி, மஞ்சுளா, மூத்த உறுப்பினர்கள் செந்தில்குமார், பரசுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி ஏனாமில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்பேத்கர் அறிவியல் பவனில் உள்ள அம்பேத்கரின் வெண்கல சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணாராவின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சணல் மற்றும் தாம்பூல பைகள் தயாரிக்கும் பயிற்சிக்கு பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பல்வேறு வேலைவாய்ப்பு தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தொழில் முனைவோர் பயிற்சி மற்றும் சணல் மற்றும் தாம்பூல பைகள் தயாரிக்கும் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படித்த 18 வயது முதல் 45 வயது வரை உள்ள பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். 13 நாட்கள் முழுநேர பயிற்சியில் உணவு வழங்கப்படுகிறது. விண்ணப்பம் வரும் 18ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும். பயிற்சி 21ஆம் தேதி துவங்குகிறது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை கிளை நூலகத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கி வரும் கிளை நூலகத்தில் சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணலின் திருவுருவப்படம் திறப்பு விழா, ஓவிய ஆசிரியர் முத்துக்குமரன் அவர்களின் நூல் வெளியீட்டு விழா மற்றும் நூலகத்தில் புதிதாக இணைந்துள்ள புரவலர்கள் அறிமுக விழா ஆகிய முப்பெரும் விழா வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் ம.ர. சிங்காரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் நூலக வாசகர் வட்ட இணை செயலாளர் கவிஞர் கலைச்செல்வி வரவேற்றார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்தை நூலக வாசகர் வட்ட ஆலோசகரும் அரசு தலைமை கண் மருத்துவருமான கேசவன் அவர்கள் திறந்து வைத்து மாலை அணிவித்து சிறப்புரையாற்றினார். இதைத் தொடர்ந்து நூலக வாசகர் வட்ட ஆலோசகர் ஓவிய ஆசிரியர் முத்துக்குமரன் அவர்கள் எழுதிய பிறந்தவர்களின் சிறந்தவர்கள் என்ற மாணவர்களுக்கான அறிவு பெட்டகம் நூலை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் ஜெகத்ரட்சகன் அவர்கள் வெளியிட ஓய்வு பெற்ற BSNL உதவி பொது மேலாளர் லயன் இளங்கோவன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். நூலகத்தில் புதிதாக புரவலர்களாக இணைந்துள்ள தமிழாசிரியர் சுப்பிரமணியன், பத்திரிகை ஆசிரியர் ராமச்சந்திர சோழன், லயன் இளங்கோவன், ஜெகத்ரட்சகன், தலைமை ஆசிரியர் துரைராஜ், பட்டதாரி ஆசிரியர் ஜெயபால், பிரணதார்த்தி ஹரன் ஆகிய புதிய புரவலர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் நல்லத்தம்பி, தூய வளவனார் மேல்நிலைப்பள்ளி ஓய்வு பெற்ற மூத்த தமிழாசிரியர் புலவர் சுப்பிரமணியன் மற்றும் ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் கவிச்சுடர் சம்பத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கடலூர் சென்ட்ரல் லயன்ஸ் சங்க தலைவர் பன்னீர்செல்வம், சுகாதார திட்ட ஆலோசகர் வேலுமணி, முதுகலை ஆசிரியர்கள் பழனிவேல், குமார், வெங்கடேசன்,
கே நகர் நலசங்க செயலாளர் சிவப்பிரகாசம், வள்ளலார் தொண்டு மைய தலைவர் ராஜதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் நிகழ்ச்சியில் நூலக வாசகர் வட்ட துணைத் தலைவர் சத்யராஜ், மோகன், குமார், இணை செயலாளர் கவிஞர் ராம ஜெகதீசன், செயற்குழு உறுப்பினர்கள் ஓவியர்கள் மனோ, சுந்தரவடிவேல், மாரி, அருள் ஜோதி, தனராஜ், பிரபாகரன் மற்றும் வாசகர் வட்ட உறுப்பினர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருகை தந்த அனைவருக்கும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் வாழ்க்கை குறித்து சிறப்பு கையேடு நூல் வழங்கப்பட்டது. நிறைவாக கிளை நூலகரும் நூலக வாசகர் வட்ட செயலாளருமான பார்த்திபன் நன்றி கூறினார். ஏஐடியூசி சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏஐடியூசி சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் சேதராப்பட்டில் நடைபெற்றது. ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா இதற்கு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் மோத்திலால் வரவேற்றார். மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். ஏஐடியூசி அகில இந்திய தேசிய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு செயலாளர் பாஸ்கர், புதுச்சேரி ஏஐடியூசி கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன், மாநில செயலாளர் தயாளன், மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில செயலாளர் பாஸ்கர், மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இக்கூட்டத்தில் பல்வேறு மாநிலத்திலிருந்து புதுச்சேரியில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தொழிலாளர் துறை கணக்கெடுப்பு நடத்தி வேலை உத்தரவாதம், இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூர் பகுதியில் வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கிய இளைஞர்கள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மாநில முதன்மை செயலர் தேவப்பொழிலன் ஆலோசனையின்படி வில்லியனூர் தொகுதி செயலாளர் ஆற்றல் அரசு தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். தொடர்ந்து இளைஞர்கள் பேருந்தில் பயணம் செய்தபோது பொதுமக்களுக்கும் மற்றும் வீடு வீடாக சென்று அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசாக கைக்கடிகாரம் வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்தர பெருவிழா நேற்று முன்தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் உற்சவமாக இடும்பன் பூஜை நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி ஊர்வலம், மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரதநாட்டியத்தில் கலந்து கொண்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கைக்கடிகாரம், சலங்கை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி குருமூர்த்தி, வாழுமுனி, ஜெயக்குமார், சிவகண்டன், சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். பொம்மையார்பாளையம் கூழாங்கல் குழந்தைகள் நூலகம் அமைப்பு சார்பில் சமத்துவம் பழகுவோம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. பொம்மையார்பாளையம் கூழாங்கல் குழந்தைகள் நூலகம் அமைப்பு சார்பில் சமத்துவம் பழகுவோம் என்ற நிகழ்ச்சியில் சாதி, சமயம், பாலினம் கடக்க பழகுவதே சமூக நீதி என்னும் பொருண்மையில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறித்தும், பௌத்த மத தத்துவங்கள் குறித்தும் பௌத்த மத தத்துவ ஆராய்ச்சியாளர் முனைவர் செல்வராணி அவர்கள் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வுக்கு கூழாங்கல் குழந்தைகள் அமைப்பின் நிறுவனரும் பெண்ணிய செயல்பாட்டாளருமான திருமதி சாலை செல்வம் அவர்கள் தலைமையேற்றார். ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் தனிச் செயலராக பணியாற்றும் எழுத்தாளர்
பெண்ணிய செயல்பாட்டாளர் திருமதி இளவரசி சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அம்பேத்கரின் விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற நூல் பற்றிய அறிமுக உரையையும் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றையும் நடப்பியல் வாழ்வியல் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் சாதி பாகுபாடு மக்களை எப்படி இன்றும் பாதித்து வருகிறது என்பது குறித்தும் உரையாற்றினார். முன்னதாக இவ்விழாவில் கீதா ஜெரோம் வரவேற்புரையாற்றினார். ஆசிரியர் சுபாஷினி ஜெகநாதன் விழாவின் இறுதியில் நன்றி உரையாற்றினார். முன்னதாக பார்தோ என்ற அமைப்பின் சார்பில் கடவுளுக்காக காத்திருக்கிறேன் என்ற நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்தில் ஷபாலி மற்றும் சிவேஷ் ஆகியோர் சிறப்பாக நடித்திருந்தனர். இரண்டாவது நாடகமாக யாழ் அரங்கம் சார்பில் பாகூர் பகுதியில் அமைந்துள்ள மயானம் சார்ந்த வரலாறு மற்றும் பாடல்கள் சார்ந்த குறிப்புகளை கொண்டு யாழ் நாடகக் குழுவினரால் நாடகமாக நடித்து காண்பிக்கப்பட்டது. இவை பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பெண் அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் வாசுகி ஜெயந்தி, பொருளாளர் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் சுவர் என்ற அமைப்பின் சார்பில் அம்பேத்கர் குறித்தும் பௌத்தம் குறித்தும் சமநீதி குறித்தும் பல்வேறு ஓவியர்களால் ஓவியங்கள் வரையப்பட்டு அவை பார்வையாளர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இவற்றின் நுட்பங்கள் குறித்து இவற்றை வரைந்த ஓவியர்கள் பார்வையாளர்களிடம் மிக சிறப்பாக விளக்கி கூறினர். மேலும் அவர்கள் சமநீதி குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பாடல்களை பாடினர். அவற்றை வரைந்த ஓவியர்களுக்கு குளங்கள் அமைப்பின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவை செந்தில், செல்வம், சீதா மற்றும் நந்தினி ஆகியோர் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர் உரையாற்றிய எழுத்தாளர் இளவரசி சங்கர் அவர்களுக்கு கூழாங்கல் சிறுவர் அமைப்பின் நிறுவனர் செந்தில் செல்வம் அவர்கள் மற்றும் அபயம் தொண்டு நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினர். விழாவில் அசிம் பிரேம்ஜி அறக்கட்டளை சமத்துவம் பழகுவோம் என்ற பெயரில் அம்பேத்கர் வாழ்வியலை மையப்படுத்திய பதாகை கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. மீண்டும் முதன்மை செய்திகள். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம். சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள். சிலைக்கு கவர்னர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் குட்கா விற்ற இருவரை கைது செய்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சிம் கார்டு மற்றும் வங்கிக் கணக்கு வாங்கித் தராதீர்கள். சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.